ஸ்ரீ குருவின் சரண கமலத் திருவடியின் துகள்களினால் என் நெஞ்சக் கண்ணாடியை மின்னிடத் தூய்மை செய்கிறேன். அறம் பொருள் இன்பமுடன் ஆனந்த வீடென்னும் நான்கினை அளிக்க வல்ல ரகுவரனின் அற்புதத்தை பாடுகிறேன். புத்திஹீனம் உடையது பூத உடல் என்கின்ற சத்தியத்தை அறிந்ததனால் பவனகுமாரனை போற்றுகின்றேன். பலம் அறிவு வித்தைகளை பக்குவமாய் தந்தெனது மோகமயக்கம் நீக்கிட ஹனுமனே உனை பாடுகிறேன். ஜெய ஹனுமானே ஞான சுடரிலே நயமென ஆகிய குணமெனும் கடலே ஜெய கபீசனே வானர ஈசா ஜெகம் மூன்றில் ஒளியேற்றும் பிரகாசா ஸ்ரீராமனின் தூதநாதனே ஈடிணையில்ல அதிபலவானே அஞ்சனையாளின் அழகிய மகனே பவனசுதனெனும் பெயர் கொள்பவனே மகாவீரனே விக்ரமம் பொங்கி வலிமை மிகும் வேகனே பஜரங்கி நல்லவை தங்கி தீயவை மங்கிட நாளும் அருளும் ஸ்ரீ பஜரங்கி தங்கமென சுடர் ஒளி நிவாசனே தன்னிகரில்லா நல்ல வேஷனே செவிகளில் ஆடும் குண்டலும் கொண்டாய் திருமுடி கேசம் கலையன உடையாய் வஜ்ராயுதமும் வெற்றி கொடியும் கைகளிலேந்திய வானர வீரா மாந்தோல் இணைந்த முப்புரி நூலும் மாலையும் தோள்களில் சூடிய சூரா சங்கர சக்தியில் தோன்றிய தவனே கேசரி என்னும் வீரனின் மகனே பொங்கிடும் ஒளியாய் பூத்திடும் கதிரே புவிகள் அனைத்தும் போற்றிடும் உயர்வே கல்வியும் அறிவும் உடைய பண்டிதா கல்யாண குணவானே சதுரா ராமகாரியும் யாவையும் செய்ய ஆசை மிக உடைய அஞ்சனை புதல்வா ராமனின் கதையை இடைவிடாமலே ரசனையோடு தினம் கேட்டிடும் ரசிகா ராமலக்ஷ்மண சீதையின் நினைவை எந்த நாளும் மனம் கொண்ட கபீசா ராமலக்ஷ்மண ஜானகி ஜெயம் எங்கும் ஹனுமானுக்கே ராமலக்ஷ்மண ஜானகி ஜெயம் எங்கும் ஹனுமானுக்கே. சிறிய உருவமாயளவினில் குறைந்த சீதைக்கு கோலம் காட்டியே நின்றாய். பெரிய உருவமாய் ஓங்கி எழுந்து தென்னிலங்கையை தீயில் எரித்தாய். அதிபயங்கர பேருரு கொண்ட அரக்கரை அழித்த அசுர சம்ஹாரி ராமச்சந்திர பிரபுவின் ஆசையை நிறைவேற்றும் வானர அதிகாரி சிரஞ்சீவியா மூலிகை மலையை ஏந்தி லக்ஷ்மண உயிர் காத்தவனே
புகழ்ந்திட நிற்பாய். ஆயிரம் வதன திருவாய் மொழியால் அன்பனே உனது அளவிலடங்கா கீர்த்தியை சொல்லி மகிழ்வு செய்த ஸ்ரீபதி உன்னை தழுவி கொண்டாரே. சனகர் முதலான முனிவர்கள் தோற்றார், சாரதி நான்முகர் நாரதர் தோற்றார், ஆதிசேஷனுடன் அமரரும் தோற்றார். அனுமானே உனை புகழ முடியாமல் குபேரன் தோற்றான், காலனும் தோற்றான், திசைகளை ஆளும் பாலகர் தோற்றார், கவிகளும் தோற்றார், புலவரும் தோற்றார். கவி உன் பெருமையை சொல்ல முடியாமல் சுக்ரீவனையே கூட்டிச் சென்றாய். ஸ்ரீராமனுக்கு கரிமுகம் செய்தாய். அக்காரியத்தின் பயனென வானரன் சொந்த ராஜ்யம் மீட்டு அளித்தாய். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயமின்போ ஹனுமானுக்கே. ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயமின்போ ஹனுமானுக்கே. உனது அறிவுரையை கேட்டு நடந்தான், எனவே பேரரசாகி நிறைந்தான். தென்னிலங்கையின் விபீஷணன்தான் என்பதிந்த நிலம் உணர்ந்த விஷயம்தான். ஆயிரம் ஆயிரம் யோசனை தூரம் அண்ட வெளியிலே சூரிய ஜாலம் பாயும் புதிரென பாய்ந்தவன் நீதான். பழமென எண்ணி எழுந்தவன் நீதான். பிரபு ராமராஜன் முத்திரை தாங்கும் மோதிரம் தன்னை முகமதில் தாங்கி அகலம் மிகுந்த கடலினை தாடி அசர வைத்தவன் ஆற்றலுமேனி. எத்தனை எத்தனை துன்பம் துன்பம், எத்தனை எத்தனை கடினம் கடினம், அத்தனையும் உன் அருள் வரும் சமயம் அல்லல் விலகிவிட நிறைவுறும் சுலபம். ராம அரச சபை வாயிலில் உறைவாய். ராஜகாவலா ஸ்ரீ ஹனுமானே, நாமநாதன் முன் அனுமதி இலையே. யாரும் அங்குதான் நுழைய இயலுமோ? உன்னை சரணென்று அடைபவர் எவரும் தன்னில் சுகம் கூட அனுபவம் பெறுவார். என்னை காத்திடும் ரக்ஷகன் நீயே, ஏனோ பயமும் கொள்வேனானே. உனது ஆற்றலில் நீயே விரைவாய், உனது ஆற்றலில் நீயே இணைவாய். உனது இணையில்லா ஆற்றலின் முன்னே உலகம் மூன்றும் இங்கு நடு நடுங்குதே. பூதம் பைசாசம் என்றிடும் தீமை யாவும் ஹனுமானே உன் திருப்பெயரை. மகாவீரனே என்னும் ஒலியை கேட்ட மாத்திரம் ஓடுவதுண்மை. ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயமின்போ ஹனுமானுக்கே. ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயமின்போ ஹனுமானுக்கே. ஹனுமந்த வீராவும் திருப்பெயரை தினமும் ஜபித்து துதிக்கும் அடியரை பிணிகள் அண்டாமல் அகலுகின்றதே. பீடையும் வாழ்வில் விலகுகின்றதே. மனதால் ஹனுமனை தியானிப்பவரே, மொழியால் ஹனு
தியானிப்பவரே செயலால் ஹனுமனை தியானிப்பவரே சங்கடம் வருகையில் காத்தருள்வாரே ராஜராஜ ஸ்ரீராமனை வேண்டி தவமே புரியும் அன்பரு கருளும் ராமன் காரியம் யாவையும் ஏற்று அதை